சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். அதாவது இந்த அகங்காரம் எப்படிப்பட்ட ரூபம் எடுக்கும்னு சொல்ல முடியாது. அது இண்டிவிஜுவலாகவும் இருக்கும், அது ஃபேமிலி வழக்கு லெவலுக்கு போகும். அது எப்பவும் ஒரு தனியாக வேற உட்கார்ந்துட்டே இருக்கும், ரெடியாக நிறைய செல்ஃப் வச்சுன்னு இருக்கும். அது முதல்ல தனியாக வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்கிறப்போ நான் நீன்னு சண்டை இருக்கும். அப்புறம் வெளியில் பக்கத்து வீட்டில் சண்டை ரெண்டும் சேர்ந்து விடுவாங்க. அது சமஷ்டி அகங்காரமாக மாறிடும். அந்த வெஷ்டி அகங்காரம் வீட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் சண்டை போட்டுருந்தாங்க, ரெண்டு சமஷ்டி அகங்காரமாக ஆகிடும். அது கண்டிப்பாக மாமனார் மாமியாருக்கு முன்னாடி மாறிடும். அப்புறம் என்ன ஆகும்னா ஜாதி வந்தவுடனே ஒரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதிக்கு வந்ததுன்னா அது இன்னொரு சமஷ்டி அகங்காரமாக மாறும். ஆனால் இந்த சமஷ்டி அகங்காரம் எவ்வளோ தூரத்துக்கு விரிஞ்சு போகிறதோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா விரியணும். சும்மா இப்படி விரியக்கூடாது, பரிபூர்ணமாக விரியணும். பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே, அதுதான் விதி. ஆஹா, ஆங்காரமான குலவேடன். அந்த அதாவது வேடனாவே பிறந்தவன், அவனுக்கு பரம்பரை தொழில் வேடனா இருக்கிறது, குலவேடன்கிறார். இது ரொம்ப வருஷமா இப்படி இருக்கு. இதுக்கு ரொம்ப பழக்கம் ஜாஸ்தி. அதை இந்த அகங்காரத்தை அழிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இது மண்ணெண்ணெயை ஊற்றி நெருப்பு வச்சு கொளுத்தணும். எதை? இந்த அகங்காரத்தை எப்படி எடுக்கிறதுன்னா வாயில் துப்புறதா? என்ன அகங்காரத்தை வெளியே கொண்டு வாருங்கள் அப்படின்னா என்ன பண்ணுறது? நான் இப்படி பண்ணி ரேக்கி பண்ணுற மாதிரி என்னவா இப்படி பண்ணிக்கிண்ணி அப்படி வெளியில் வர, அகங்காரமே வெளியே வா அப்படி சொல்லி அகங்காரத்தை என்ன பண்ணேன், ஒரு கும்பத்தில் உட்காத்தி வச்சுட்டேன், வேப்பலையை போடு எல்லாம் சொல்லிட்டு நான் இப்படிலாம் பண்ணேன்னு வச்சுங்க, நிறைய கூட்டம் வரும். இந்த அகங்காரத்தை பற்றி வர்ணிக்கிறார் பகவானே. இந்த தனித்தன்மையிலேருந்து விலகிறதுக்கு அனுகிரகம். தூக்கத்தில் பகவான் நல்லாவே இந்த அகங்காரத்தை கொஞ்ச நேரத்துக்கு தூங்க வைக்கிறார். அகங்கார குழந்தை இது என்னன்னா இப்போவே வந்திருக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு. சிரிக்கிறவோ தான் அப்பப்போ முழிக்கிறாங்க. அந்த அகங்காரங்கிறது ராத்திரி தூங்குற போது எல்லாம் போயிடும். மடமாவது விவகாரமாவது ஒன்றும் கிடையாது. அந்தர்யோகமே மறந்து போயிடும். பரிபூர்ண அந்தர்யோகம். அந்தர்யோகம் ஆழ்ந்த அந்தர்யோகத்துக்கு போயிடுவாங்க. அதில் பகவான் தினந்தோறும் பண்ணுறார். அதை ஜாக்கிரத அவஸ்தையில் நினச்சி பார்த்தா தாய்மானம் பாடியிருக்கார் இல்லையா, துள்ளும் அறியா மனது பலி கொடுத்தேன். நமஸ்காரமே எதுக்கு தெரியுமோ? அகங்காரம் போகிறதுக்கு தான். அகங்காரம் போகணும், அகங்காரம் போகணும், அகங்காரம் போகணுங்கிறதுக்கு தான் விழுந்து 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 நமஸ்காரம் பண்ணிவிடும். காலில் விழுகிறான்னு தானே சொல்கிறாங்க, நமஸ்காரம் பண்ணுறான்னா சொல்கிறாங்க. எப்படி லாங்குவேஜ் எல்லாம் இருக்கு பாருங்க. அவன் காலில் போய் விழுகிறான். அப்படிதான் காலில் விழுற இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.